ஐபிஎல்லில் ரொம்ப கம்மியான காசுக்கு வாங்கப்பட்ட பிளேயர்கள்லாம் ஐபிஎல்லில் வந்து தனக்குன்னு ஒரு பிளேஸை உருவாக்கிட்டாங்க. அந்த மாதிரி வந்த சில பிளேயர்களை பற்றி இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கிறிஸ் கெயில் 2011 ஐபிஎல்லில் ஆர்சிபி டீமில் ஒரு பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்தவர். உலகத்தையே திரும்பி பார்க்குற மாதிரி பல சம்பவங்கள் செஞ்சுருக்காரு. அந்த வகையில் அந்த ஐபிஎல் சீசனில் வெறும் 12 மேட்ச்சில் 608 ரன் கூச்சி வச்சுருந்தாப்படி. அங்கே தான் ப்ரூவ் பண்ணார் தான் யூனிவர்சல் பாஸுங்கிறத. அப்படிப்பட்ட கிறிஸ் கெயில் 2013 பண்ண சம்பவத்தை யாராலையும் மறந்துருக்க முடியாது. வெறும் 30 பால்லே செஞ்சுரி போட்டாப்படி. 66 பாலில் 175 ரன்னு பியூனே வாரியர்ஸ் டீமையே காணாமல் ஆக்கிட்டாப்புல. சுனில் நரேன் 2012 ஐபிஎல்லில் கொல்கத்தா டீம் 5.5 கோடி கொடுத்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பின்னரை டீமில் எடுத்து போட்டாங்க. அதுதான் சுனில் நரேன். வந்த வருஷம் ஐபிஎல்லையே மொத்த ஐபிஎல் ஃபேன்ஸையும் திரும்பி பார்க்க வச்சார். டெபூட் ஆன சீசன்லேயே அவர் டீமுக்காக 24 விக்கெட்டை சாச்சிருந்தாப்படி. ரோஹித் சர்மா 2011 ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் டீம் அந்த 9.2 வாங்கினார். இப்போ கிரிக்கெட்டில் புல் ஷாட்னா நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது ஒரே ஆள் ரோஹித் சர்மா தான். அந்த அளவுக்கு ஒரு மேட்ச்சில் இன்டென்ட் காண்ட்டு விளையாடுவாப்படி நம்ம தலைவே. டெபூட் ஆன மேட்ச்சில் என்ன 17 ரன் தான் எடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் நடந்த பல சம்பவங்கள் உங்களுக்கே தெரியும். ஷேன் வாட்சன் 2018 கம்பேக் கொடுத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு உறுதுணையாக நின்ற ஒரே ஓப்பனர் ஷேன் வாட்சன். அதுவும் ஃபைனலில் அவர் ஆட்டின ஆட்டம் தான் டீமை வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போயிருக்கோம். அந்த வருஷம் ஐபிஎல்லில் மட்டும் 555 ரன் அடித்து கூச்சி வச்சுருந்தாப்படி நம்ம ஷேன் வாட்சன். ஹர்திக் பாண்டியா 2015 ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் டீமால் வெறும் 10 லட்சத்துக்கு வாங்கினவர் தான் நம்ம ஹர்திக் பாண்டியா. அதுக்கப்புறம் அவர் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி சரியான என்ட்ரி காமிச்சு விளையாண்டதில் இந்தியாவோட நம்பர் 1 ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டராகவும் சரி பல சிறப்பான சம்பவங்களை செஞ்சுட்டு வந்தாப்படி. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் டீமில் பெர்மனெண்ட்டாக துண்டு போட்டு உட்காண்டாப்படி நம்ம ஹர்திக் பாண்டியா. 2 சீசனாக மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு கேப்டனாகவும் இருக்கார். விராட் கோலி 2008 ஐபிஎல்லில் ஆர்சிபி டீமால் வேறு யாரடா எடுக்கலாம்னு விராட் கோலியை 12 லட்சத்துக்கு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட்டில் பல சம்பவங்களை செஞ்சு கிரிக்கெட்டில் கிங்காகவும் ஆர்சிபி டீமுக்கு ட்ரேட்மார்க்காகவே மாறிட்டாப்படி. எம்எஸ் தோனி 2008 சிஎஸ்கே டீமுக்காக ஐகானிக் பிளேயராக 6 கோடி கொடுத்து எடுத்தவங்க தான் எம்எஸ் தோனி. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் கீப்பராக மொத்த கிரிக்கெட் உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சார் நம்ம எம்எஸ் தோனி. அதுக்கப்புறம் பல சிறப்பான சம்பவங்களை செஞ்சு சிஎஸ்கே டீமுக்கு 5 கப்பை வாங்க வச்சு அழகு பார்த்தார். டேவிட் வார்னர் 2014 ஐபிஎல்லில் எஸ்ஆர்ஹெச் டீமுக்காக எடுக்கப்பட்ட இவர் 5.5 கோடிக்கு சோல்ட் ஆனார். இவர் வந்ததுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காச்சு. 2016 ஐபிஎல்லில் கேப்டன் பதவியை தூக்கி தர அந்த 2014 ஐபிஎல்லில் ஃபைனலில் போய் கப்பு அடிச்சிருப்பாங்க. அதில் அவர் அடுத்து 69 ரன் டீமை வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போயிருக்கும். அந்த சீசனில் தனியாக நின்று 848 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருப்பார் ஒரு பீட் ஸ்டார். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் வரட்டா நண்பா.